இந்த காதுல சீலை குதம்பை, இந்த காதுல செங்காந்தள் பூ, கழுத்துல கோடு ஆலம் அழகா முத்து பதித்த பிறைச்சந்திரனை போன்ற அந்த நெக்லஸ் கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்கான். இடுப்புல பார்த்தா வேஷ்டி அவன் திருமேனிக்கு ஏத்தபடி அதுல அழகான பெருத்த ஒரு கச்சமும் கட்டி கொண்டிருக்கிறான். இப்படி கண்ணபிரான் வரும் கோலம் இருக்கே. காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன். காலின்னா கால்நடைகள்னு அர்த்தம், இங்க கண்ணுக்குட்டி. காலி பின்னே அந்த கன்றுக்குட்டிகளுக்கு பின்னே வருகின்ற, உங்க மனத்திரையில அப்படியே நினைச்சு பாருங்க, கண்ணுக்குட்டிகள் ஓடி வர்றது, புழுதி கிளம்புறது, அதுக்கு பின்னே கடல் வண்ணன், கடல் போல் வண்ணம் படைத்த கண்ணபிரான் எழுந்தருள்கிறான். கடல் வண்ணன்னா வெறும் நீல நிறத்துக்காக மட்டும் இல்ல, கடலையும் அளவிட முடியாது, கண்ணனையும் அளவிட முடியாது. கடலை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும், கண்ணனை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும். கடல் எப்போதும் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அது போல கண்ணனும் மா சுச்சகா அஞ்சேல் அஞ்சேல் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். கடல்ல அலைகள் ஓய்வதே இல்லை. பகவான் தேர்ந்து வரக்கூடிய கருணை அலைகளும் என்றுமே ஓய்வதில்லை. கடலின் ஆழத்துக்குள்ள போய் நம்மளால முத்தெடுக்க முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது போல பகவானுடைய மொத்த குணங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. இந்த முத்தெடுப்பவர்னு சில பேர் மூழ்குவது போல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரிஷிகளும் மூழ்கி கொண்டு வரலாமே ஒழிய நமக்கு அது சாத்தியம் இல்லை. இப்படி பல ஒற்றுமைகள் கடலுக்கும் இந்த பகவானுக்கும் சொல்லலாம். ஒரு காதிலே திரியாலான தோடு, இன்னொரு காதிலே செங்காந்தள் பூ, இவற்றை அணிந்து கொண்டு தன்னுடைய கழுத்திலே வளைந்த பிறைச்சந்திரனை போன்ற முத்தாரமும், இடுப்பிலே அவன் திருமேனிக்கு தகுந்ததான வேட்டியும், அது நழுவாதிருப்பதற்கு பெரிய அழகான உத்தரியம் அங்கவஸ்திரமும் கட்டிக்கொண்டு கன்றுக்குட்டிகளுக்கு பின்னே வருகின்ற கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணன். அவனுடைய வேடத்தை எல்லோரும் வந்து பாருங்கள், கண் படைத்த பயனே அதுதான். இந்த உலகத்துல இவனை போல பிள்ளையை பெற்றவர்கள் என்னை தவிர வேற யாருமே கிடையாது நங்கைகளே என்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.